என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 30/12/2024 தங்கம் தென்னரசு ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்காரு. நான் ஒரு சன் டிவிலையும் பார்த்தேன், நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி எப்போ தொடங்க போகிறாங்க, என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த கார்டுக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்த போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தது இல்லாமல் நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தேகத்தை என்னுடைய கமெண்ட்ல கேளுங்க. பொங்கல் பரிசு 2025 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 கிடைக்க போகுது. அதன் அடிப்படையில் 14ஆம் தேதி உங்களுக்கு போகி இருக்கு, மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாட போகிறோம். இதுக்கான டோக்கன் 9/1/2025 கொடுக்க போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான உத்தரவு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வருத்தம் தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஆண்டுலேருந்து நம்ம கொடுக்கலாம், நிதி நிலைமை சரியாகணும், மத்திய அரசு வர வேண்டிய பணம் நம்மக்கிட்ட நிறைய வர வேண்டி இருக்குது, அதனால் நிதிநிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தமிழக மக்கள் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. எனிவே மகளிர் உரிமை தொகை கூட ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 48 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி 9ஆம் தேதி தொடங்கினாலும் அந்த டோக்கனில் அட்டைதாரருடைய பேர் இருக்கும், குடும்ப அட்டை எண் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராமம், உங்களுடைய தெரு பேர் அதில் இருக்கணும். 4 உங்கள் தேதியை குறித்து கொடுத்துருவாங்க, எத்தனை மணிக்குன்னு கொடுத்துருவாங்க. பெரிய ஊராக இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் கூட்டம் குமிஞ்சுதுன்னு சொன்னாக்கா காவல்துறையை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொங்கல் பரிசில் ஒரு செங்கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஜீனி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிற அடிப்படையில் வேட்டி புடவையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. வேட்டி புடவை கொஞ்சம் காலதாமதானாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு 2025 கொண்டோம் ஏமாற்றமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறதுல இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.